குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பாப்பா ஃபர்ஸ்ட்டாக வரவும் சொல்ல முடியல, சொன்னால் அழுகு வந்துடும். ரொம்ப கஷ்டப்படுற எங்கள் ஃபேமிலி தான். நான் டெய்லராக வேலை பண்ணுறேன், அவரும் ரொம்ப கஷ்டப்படுறவர் தான். இந்த அளவுக்கு படித்து இவ்வளோ தூரத்துக்கு மார்க் எடுத்து எங்களை இவ்வளோ தூரத்துக்கு விஜய் சாரை வந்து பார்க்கறது, நான் விஜயோட ஃபேனு. நல்லா பேசினாரு, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம், நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு போங்க அப்படிலாம் நல்லா பேசினாங்க. நல்லா படிங்க, நல்லா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா சந்தோஷமா இருந்துச்சு. வெரி ஹாப்பி, அவ்வளோதான் சொல்ல முடியும். எக்ஸைட்டட். என்ன சொன்னாரு அவரு? கலக்க சொன்னார், அவ்வளோதான். நீ ஃபியூச்சர்ல உங்களுக்கு யாருக்கு ஓட் பண்ணுவீங்க நீங்க? அது அந்த டைம் பொறுத்து. 2026ல நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்க? விஜய்க்கு சப்போர்ட்டா இருப்பீங்களா? நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பா. ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. நாங்க சப்போர்ட் பண்ணாம இருக்கோம். கண்டிப்பா பண்ணுவோம். உங்களோட எய்ம் என்ன? நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர். நீங்க? நான் பேங்க் மேனேஜர். அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்து தான் நான் வந்து படிக்கவே ஆரம்பித்தேன். அப்படின்னு அவர் வந்து இன்னும் நல்லா வரணும், நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கணும், என்ன ஹெல்ப்னாலும் கேள்வி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. வாவ் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தளபதி விஜயோட கல்வி விருது வழங்கும் விழால இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அவார்டு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்றாங்க, வாங்க பார்க்கலாம். உங்க பேரு, எங்கிருந்து வரீங்க? என் பேர் சந்தோஷ், நான் அந்தியூர்ல இருந்து வரேன், ஈரோடு. எந்த ஸ்கூல்ல இருந்து படிக்கிறீங்க? என்ன நகலூர் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் படிக்கிறீங்க? 10th முடிச்சிருக்கேன், இப்ப 11th போயிட்டேன். எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க? 488. விஜய் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப என்ன மொமெண்ட் ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். நீ அடுத்த வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? எய்மா இருந்து டாக்டர் ஆகும். டாக்டரா பண்ணுவீங்களா? இருந்து வரீங்க? என் பேர் குணவதி, நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூர்லேருந்து வரேன். எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? நான் வந்து 600க்கு 588 எடுத்தேன். விஜய் பார்த்தப்போ என்ன மொமெண்ட் இருந்துச்சு? என்ன பேசினாரு அவரு? நான் பேசினாரு, ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. வேற ஏதாவது சொன்னாரா? கங்க்ராச்சுலேஷன் சொன்னாரு. இனி வாழ்க்கையில ஃபியூச்சர்ல எங்க விஜய் மீட் பண்றீங்கன்னா அவர்கிட்ட என்ன ஹெல்ப் நீங்க வாங்கலாம்னு இருப்பீங்க? என்னோட எஜுகேஷனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் ஆகலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நீ அடுத்த வர எலெக்ஷன்ஸ்ல இப்போ ஓட் போடணும்னா யாருக்கு ஓட் பண்ணுவீங்க? விஜய். விஜய் கண்டிப்பா. உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க? என்னோட நேம் அகல்யா. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்துலேருந்து வரேன். நான் வந்து அருணாச்சலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன், திருவட்டாரில் இருக்கு. அங்கே 10th டாப்பர். எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? 495 எடுத்திருக்கேன். 495. விஜய் இப்போ மொமெண்ட்ல பார்த்தப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? எல்லாரும் தெரியல, அந்த மாதிரி இருந்தது, புதுசா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டரை பார்க்குறேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வாழ்க்கையில நீ பெருசாகணும்னா என்னோட எய்ம் என்னவா இருக்கும்? எனக்கு சில எய்ம்ஸ் இருக்கு, அது ஃபுல்ஃபில் ஆகுறது வரைக்கும் வெளியில சொல்ல வேண்டாம். விஜய் அரசியல் பத்தி பேசியிருந்தாரு, அப்போ உங்களுக்கு அரசியல்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இதுல நான் அவ்வளவா பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் அவரோட ஹெல்பிங் மைண்டுக்கு அவர் மேபி நல்ல இதா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பாலிடிக்ஸ்ல நல்ல ஒரு மேனா இருப்பார்னு நினைக்கிறேன். நீ ஃபியூச்சர்ல உங்களுக்கு யாருக்கு ஓட் பண்ணுவீங்க நீங்க? அது அந்த டைம் பொறுத்து. அந்த டைம் பொறுத்து. உங்க பேரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க? எஸ்பி நந்தினா, ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? நான் 500க்கு 482. இப்போ விஜய் பத்தி நேர்ல பாத்திருக்கீங்க நீங்க, எப்படி இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? சொல்ல வார்த்தையே இல்லை. நல்ல வார்த்தை இல்லை. என்ன சொன்னாரு அவர்? அவரு நான் சொன்ன அவரோட அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்து தான் நான் வந்து படிக்கவே ஆரம்பித்தேன். அப்படின்னு அவர் வந்து இன்னும் நல்லா வரணும், நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கணும், என்ன ஹெல்ப்னாலும் கேள்வி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் கேட்டேன். நீ 2026ல நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்க? விஜய் சப்போர்ட் பண்ணுவீங்களா? விஜய் கண்டிப்பா. உங்க பேரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க? என் பேர் யுவஸ்ரீ, நான் வந்து சின்னாலப்பட்டி திண்டுக்கல்ல. உங்க மார்க் எவ்வளோ? 581. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன எய்மா இருக்கும்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுன்றது தான் ட்ரீம். விஜய் நேர்ல பாத்திருக்கீங்க, பக்கத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சொன்னாரு அவரு? அவரு நல்லா பேசினாரு, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம், நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு போங்க அப்படிலாம் நல்லா பேசினாங்க. நல்லா படிங்க, நல்லா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா. சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பொண்ணு இவ்வளவு மார்க் எடுத்து விஜய் கிட்ட பார்த்து நின்று இருக்காங்க, அந்த மொமெண்ட் உங்களுக்கு ப்ரௌடா இருந்துச்சு இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது இதெல்லாம் எதிர்பார்க்காம இருந்தது, இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா. இனி 2026ல நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்க? விஜய்க்கு சப்போர்ட்டா இருப்பீங்களா? நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பா. ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. நாங்க சப்போர்ட் பண்ணாம இருக்கோம். கண்டிப்பா பண்ணுவோம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் ஹர்ஷினி, நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். நீங்க? நானும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில இருந்திருக்கேன். என் நேம் அச்சயஸ்ரீ. எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? நான் 487. நீங்க? 494. ரெண்டு பேரும் விஜய் பக்கத்துல நின்று வாங்கிட்டு வந்திருக்கீங்க அவார்ட. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு, மறக்க முடியாது. என்ன சொன்னாரு அவரு?
நல்லா இருக்கீங்களான்னு அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள் பாப்பா அப்படின்னு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எப்படி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இதே மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ரொம்ப ஹாப்பியா. உங்களோட எய்ம் என்ன? நீங்க அடுத்த ஃபியூச்சர்ல ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர். நீங்க நான் பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜர். இனி விஜய் அரசியல் வர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான், சூப்பரா இருக்கும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். 2026ல இப்போ யாருக்கு ஓட் பண்ணலாம்னு இருக்கீங்க? விஜய்க்கு சப்போர்ட்டா நிப்பீங்களா? கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும். ஹாய், உங்க பேர் என்ன? எங்க? என் பேரு டோனா, நாகர்கோயில். நாகர்கோவில். எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? 496. விஜய் பகல் பேசினப்போ மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? வெரி ஹாப்பி, அவ்வளோதான் சொல்ல முடியும். எக்ஸைட்டட். என்ன சொன்னாரு அவரு? கலக்க சொன்னார், அவ்வளோதான். ஃபியூச்சர்ல எய்ம் என்னவா இருக்கு? ஐஏஎஸ். விஜய் இங்க அரசியல வரத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி எனக்கு எந்த கருத்துமே கிடையாது. இனி ஃபியூச்சர்ல விஜய் சப்போர்ட் பண்றத பத்தி? கண்டிப்பா. விஜய் பத்தி பேச வாய்ப்பு கிடைக்கும் போது நீ ஹெல்ப் பண்ணி என்ன கேட்பீங்க? அது அந்த டைம்ல என்ன மைண்டுக்கு வருதோ அதை தான் கேட்க முடியும், யோசிச்சு வைக்க முடியாது. என் பேர் டேவ்ராய், நான் நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்க அக்கா தான் இப்ப மார்க் வாங்கியிருக்காங்க. அக்காவை பத்தி எவ்வளவு பெருமை நினைக்கிறீங்க நீங்க? இப்போ வந்து நான் விஜயை பார்க்கணும்னு நினைச்சேன். எனக்கு இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. என்னைய அவ இப்பவே பார்க்க வச்சிருக்காங்கன்னா ஐ எம் பிரிட்டி ப்ரௌட் ஆஃப் ஹர். இனி ஃபியூச்சர்ல விஜயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அரசியல வர பத்தி? எனக்கு 18 வயசு ஆனோடனே நான் என்ன பண்றேன்னு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா போய் கட்சியில சேர்ந்துருவேன். இனி ஃபியூச்சர்ல நீங்க ஓட் போடுறதா இருந்தா யாருக்கு ஓட் போடுவீங்க? விஜய் தான். உங்க பேர் என்ன? என் பேர் பூஜா ஸ்ரீ, அரவக்குறிச்சியில, கரூர் டிஸ்ட்ரிக்ட். எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? 485. விஜய் பக்கத்துல நின்று பேசிருக்கீங்க, அவர் என்ன சொன்னாரு? வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொன்னாங்க. பக்கத்துல நிக்கிறதுக்கே ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீலாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாகவும் இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் ஆசை விஜய் பார்க்கணுன்றது. பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன வருஷம் ப்ரைஸ் கொடுத்தப்ப நாங்கள் பார்த்தோங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் போய் அந்த ஸ்டேஜில் ப்ரைஸ் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம். அன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு நீ ஃபியூச்சர்ல என்ன எய்ம் வச்சிருக்கீங்க? எம்பிபிஎஸ் படிக்கணும். இனி ஃபியூச்சர்ல விஜய் பார்க்கணும்னா அவர்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்கலாம்னு இருக்கீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மியாக இருக்குது. அது மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியினுடைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்கூல் தனித்தனியாக இருக்குங்க. கேர்ள்ஸ் ஸ்கூலில் வாட்டர் போர்ட்ஸ் ஒரு நல்ல தண்ணியான குடிநீர் நீர்கள் எதுவுமே கிடையாதுங்க. அந்த பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஊரில் நாங்கள் வெளியில் வர்ற அன்னைக்கு பயாலஜி லேபு, சுவாலஜி லேபு, அக்ரிகல்ச்சரு, இன்ஜினியரிங் குரூப்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுங்க. எவ்வளோ தடவை நாங்களும் சொல்லிட்டோம். இதுவரையில் அந்த அரசாங்கம் எந்த ஒரு முடிவு எடுக்கலை. இவ்வளோ காலத்துக்கு இருந்தது. இனிமேல் வரப்போகிறவங்களாம் எடுத்து கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். இதே விஜயா இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு பயன்படுத்தி கொடுத்துருங்க. எங்களுக்கு பின்னாடி வர்ற சன்னதிகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இங்க வர்றதுக்கு எப்படி ரிஜிஸ்டர்? எங்களுக்கு வந்து கரூர் மாவட்டத்தினுடைய விஜய் ரசிகர் மன்றத்திற்கு சார்பாக இருந்தாங்க. அவங்க கட்சி ஆரம்பித்த உடனே தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்தாங்க. பாப்பா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சியினுடைய இதில் மார்க் வந்து மதிப்பெண் வந்து 485 ஃபஸ்ட்டு மார்க்குங்க. அவங்க தொலைவி எடுத்ததில் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மார்க்காக வாங்கியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு உண்டான முக்கிய மூல காரணம் வந்து சதீஷ்குமார் அரவக்குறிச்சியிலிருந்து அவர் எங்களுக்கு இதாக இருந்திருக்காருங்க. நாங்கள் விஜய் சார் வந்து பார்ப்போமா என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. பாப்பா ஃபஸ்ட்டாக வரவும் சொல்ல முடியல, சொன்னால் அழுகு வந்துடும். ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் ஃபேமிலி தான். நான் டெய்லராக வேலை பண்ணுறேன். அவரும் ரொம்ப கஷ்டப்படுறவர் தான். இந்த அளவுக்கு படித்து இவ்வளோ தூரத்துக்கு மார்க் எடுத்து எங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு விஜய் சாரை வந்து பார்க்க வரவும் நான் விஜயோட ஃபேனு. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாப்பா படிக்கிற ஸ்கூல்லலாம் ரொம்ப கவர்மெண்ட் ஸ்கூல் தான். தண்ணி வசதியெல்லாம் ரொம்ப கம்மி. அவளுக்கு இப்போ வந்து கிட்னியில் வந்து கல்லெல்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவளுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஒரே ஆசை. அதனால தான் இப்போ பயோமேக்ஸ் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்திருக்கா. இப்போ டாக்டர் கோச்சிங் கவர்மெண்ட்டில் எங்கேயாச்சும் கேட்டு இப்போ அவளை கொண்டே சேர்த்து விடலாம் அப்படின்ற இருக்கோம். ஒட்டச்சத்திரத்தில் இருக்குன்னு இருக்காங்க. பார்க்கலாம், அப்படி பண்ணி சேர்த்து விடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அவள் கனவு நிறைவேற்றணும். +2 அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்துட்டானே எப்படி டாக்டர் சீட்டு வாங்கிடுவோம். அடுத்த வருஷம் விஜய்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? எந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். ஐயோ, நான் சொல்றேன், சின்ன வயசுல இருந்தே எனக்கு சாரனா ரொம்ப பிடிக்கும். இவர் உண்மையிலும் முதலமைச்சர் நின்றாருன்னா கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. நிறைய பேர் இப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டேன்னு போய் சொல்லு, என்னால் நேரில் வந்து பார்க்க முடியல, கேட்டேன்னு சொல்லு, அவர் ஒரு டைம் எலெக்ஷன்னா அவர் தான் முதலமைச்சராக ஆவார் அப்படின்னு சொல்லி உறுதியாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் இவர் ஏன்னா செல்லில் ஸ்டேட்டஸ் போடுறது இவரை தான் அதிகமாக போடுவேன். ஏன்னா இவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இவர் வந்தாருன்னா எல்லாத்துக்குமே உண்மையிலும் நல்லா செய்வாங்க. ஏன்னா இப்போ வெளியில பெண்கள் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது.
பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறதாலே பாதுகாப்பே இல்லை. ஐயோ இந்த இடத்த எடுத்து நம்ம கம்பெனிக்கு போவாங்க, இல்லை என்ன பிரச்சனை இடையில நடக்குமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது. சார் வந்தாருன்னு எனக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அரவக்குறிச்சி பள்ளியில் மகளிர்களுக்கான கவர்மெண்ட் ஸ்கூலில் தனியாக இடம் ஒதுக்கி மகளிர் பள்ளிக்காக அதில் கல்லூரி வசதியில எங்களுக்கு பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா அந்த NH7 பேருங்க, சேலம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரல அந்த ரோடு வந்து எஜுகேஷன் ரோடுன்னு வச்சுருக்காங்க. அந்த எஜுகேஷன் ரோடுக்கு அந்த அரவக்குறிச்சியில் எங்களுக்கு அந்த பள்ளியை வந்து நல்ல முறையில் சிறப்பாக பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இடம் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி பெண்களுக்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவும் ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள். அது உங்களுடைய டிவி மூலிமா கவர்மெண்ட்டுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து பண்ணி கொடுங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்களாக இருக்கும், எங்களுக்கு வரக்கூடிய பள்ளிகளுக்கு நல்ல ஒரு சன்னதிகளுக்கு நல்லா ஒரு வாய்ப்பாக இருக்கும். எம்எல்ஏவாக இருக்கிறவங்களாம் போய் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. வர்றாங்களா, சைக்கிளை கொடுக்குறாங்களா, கொடுத்துட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. என்ன அந்த ஸ்கூலில் இல்லை அப்படிங்கிறது என்ன, அவங்களுக்கு போரில் தண்ணி இல்லைன்னு தெரியுது, பைப்பு இறக்கலாம், ஏதோ போர் தண்ணி ரெடி பண்ணலாம்ல. பிள்ளைங்களாம் பீரியட் டயத்தில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வெளியில் எப்படி சொல்கிறேன்னு வேறு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வீட்டில் வந்து என்ன பெத்த தாயிட்டு தான் சொல்லுவாங்க, இப்படிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிட்டு இப்போ ஸ்கூல் அனுப்பிச்சுட்ருக்கோம். இப்போ பாப்பாவுக்கே வெளியில் ஸ்கூல் கிடச்சிருக்கு. இப்போ உடம்பு சரியில்லாதனால நாங்கள் வெளியில் அனுப்பிச்சுடாமல் வச்சுருக்கோம். திண்டுக்கல்ல கலெக்டர் அம்மா வந்து நான் போனால் நான் படிக்க வைக்கிறேன், என்னோட கண்ட்ரோலில் நீங்கள் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கிட்னியில் கல் இருக்கிறனால நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோங்கம்மா. இப்போ எங்களால் முடியாது, பாப்பா 12th முடிட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடும், அப்புறம் வெளியில் கூட படிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் பேசியிருக்கோம். எங்களுக்குன்னு தனியாக மீட்டிங்லாம் போட்டு வர சொல்லி நாங்கள் போய் பேசிட்டு வந்துட்டோம். இந்த பாப்பாவும் அதுமாரி போகவும் மாட்டேங்குது. இங்கேயே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இப்போ அவங்க படிக்கிற ஸ்கூல்லேயே இப்போ 11th படிக்குது. 2006 கண்டிப்பாக ஒரு முதலமைச்சரை நிச்சயமாக ஆவார். அண்ணாவுக்கு முழு சப்போர்ட் கொடுப்போம் நாங்கள். ஏன்னா இவர் ஃபேன் வந்து நிறையா இருக்காங்க, ஐயோ சொல்லவே முடியாது. இவர் உண்மையிலே இவர் வந்து இப்போ நிற்க மாட்டேங்கிறாருன்னு அவங்க எங்களுக்குலாம் ஒரு இது. இப்போ இவங்க நின்று என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் வெளியே போகிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ பயம். இப்போ நான் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நான் கம்பெனி போகிற வரைக்கும் பயம், அவ்வளோ பயந்துட்டு போவேன். இடையில ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே அந்த லைன்லலாம் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு போவேன். செயின் எல்லாம் கழட்டி வீட்டில் வச்சுட்டு வெறும் மஞ்சள் நூல் கயிறை மட்டும் போட்டுட்டு போவேன் கம்பெனி. அந்த மாதிரிக்கெலாம் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தண்ணியெல்லாம் போட்டு பயங்கர பிரச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மையிலே இவர் வந்தாருன்னா அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால கண்டிப்பாக இவர் தான் வரணும், தளபதி தான் வரணும்னு சொல்லி எனக்கு ஒரே ஆசை. தென்காசி மாவட்டம் கடையம் மாதாபுரத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு விஜய் சாரை பார்க்க கொடுத்தது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு முழுக்க விஜய் சாரை பார்க்க எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது. என்னோட மருமகன் வந்து ஒன்றியமாக இருக்கார், கிரிப்சன் ஒரு பேர், அவர் தான் எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தினார். மாமா உங்களை எப்படியாவது நான் கூப்பிட்டு போய் விஜய் சார் உங்களை காமிச்சே தருவேன்னாரு. அடுத்து என் பாப்பா சாலினி, என் பாப்பா பேர், அவள் 10ல் 486 மார்க் எடுத்திருக்கா, ஸ்கூல் பஸ்ஸில் இருக்கா. எங்களுக்கு இங்கே சான்றிதழ் வாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது எங்கள் தமிழ் டீமுக்கு ரொம்ப எனக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் ஜி சர்வஜித், நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? 10th 494 எடுத்திருக்கேன். விஜய் நேரில் பார்த்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு, ரொம்ப புதுமையாகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால அவர் என்ன சொன்னார்? ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. என்ன சொன்னார்? வாழ்க்கையை பற்றி சாப்பிட்டீங்களான்னு கேட்டார், அது நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன் அப்படிங்க. நம்ம ஒரு எப்படி சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரிலேட்டிவ்ஸில் எப்படி பேசுவோமோ அது மாதிரி நல்லா க்ளோஸாக பேசுகிறேன் அப்படிங்க. சாப்பிட்டீங்களா, என்ன படிக்கிறீங்க, என்ன எல்லாம் பேசுகிறேன் அப்படிங்க, நல்லா பேசுகிறேன் அப்படிங்க. இனி ஃபியூச்சர்ல என்ன எய்ம் இருக்கு உங்களுக்கு? நான் பயோ குரூப் எடுத்திருக்கேன், அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஃபீல்டுக்குள்ளே போவாங்க. நீ ஃபியூச்சர்ல விஜய் அரசியலே வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். ஏதாவது பேசுனீங்களா? இல்லை, அவர் ஏதாவது சொன்னாரா? அவரோட விஜய்க்கு வந்து ஓட் பண்ணுவீங்களா? ஓட் போடுறோம்.